அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல ஒரு அதிரடி திருப்பமா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய நலனில் இருந்து நீதிமன்றம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதாவது இந்த வழக்கு விவகாரத்துல இதுவரை புகார் கொடுக்காதவர்களுக்கு ஒரு இறுதி வாய்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இதுக்கு மேல புகார் கொடுக்காதவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுல புகார் கொடுத்தா உண்டு, இனிமேல புகார் கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற ஒரு கண்டிப்போட இந்த சிறப்பு அனுமதியை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வழங்கி இருக்கிறாங்க. அதாவது இந்த வழக்கு தொடங்கின காலத்திலிருந்தே புகார் கொடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சுணக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. அத பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அச்சம் அப்படின்னு ஒரு லைன்ல அதை நம்ம கடந்துட முடியாது. ஏன்னு சொன்னா நியோமேக்ஸ் நிறுவன தரப்புல கொடுத்த பல்வேறு அழுத்தங்கள், அது அச்சுறுத்தலாகவோ மிரட்டலாகவோ அல்லது அவர்களை கன்வின்ஸ் பண்ற விதத்திலேயோ அவர்களுடைய அந்த அணுகுமுறை இருந்த காரணத்தினால நம்ம புகார்னு போய் அவங்கள பகைச்சுக்கிட்டோம்னா நமக்கு பணம் வராது, காரியம் கெட்டு போயிடும் அப்படின்னு இந்த காரணத்தினாலேயே பலர் புகார் கொடுக்க அஞ்சு இருந்தாங்க. அல்லது அவர்களுடைய தீர்வு திட்டங்களை நம்பி நீங்க அது கோர்ட்ல கேஸை சீக்கிரம் முடிச்சுட்டு நாங்க அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் உங்களுக்கு நாங்க செஞ்சு தந்தாரோம் அப்படின்னு பல்வேறு வாக்குறுதிகளை அவங்க நம்பத்தகுந்த வகையில அவங்க கொடுத்ததின் அடிப்படையில அதை நம்பி பல பேர் புகார் கொடுக்காம இருந்தாங்க. ஆனா தற்போது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்னிலையில நடைபெற்று வரக்கூடிய இந்த பெயில் கேன்சலேஷன் வழக்குகள்ல அடுத்தடுத்து பிறப்பிக்கப்படக்கூடிய அந்த உத்தரவுகளும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு. எப்படியாவது நமக்கு இந்த வழியில போனோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10க்கு 8 பழுதில்ல அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம போட்ட முதலுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில இந்த நீதிமன்ற நகர்வுகளை அவர்கள் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. சொல்ல போனா நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய அந்த நடவடிக்கையின் மேல் நம்பிக்கை வைத்துதான் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் இந்த நடவடிக்கையை கூர்ந்து நோக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல விழிப்படைந்து ஏற்கனவே இதே நீதிமன்றம் வழங்கிய இறுதி கெடுவாய்ப்பான கடந்த 2025 வழங்கின அந்த 8/10/2025 தேதிக்குள்ளாக பலர் புகாரை கொடுத்துட்டாங்க. ஆனா அதன் பிறகும் இன்னும் புகார் எப்படி கொடுக்கணும், நேரில் கொடுத்தா வாங்கிப்பாங்களா, போஸ்டல் அனுப்பலாமா, மின்னஞ்சல் அனுப்புனா அவங்க எடுத்துப்பாங்களா, இது போன்ற சந்தேகங்கள் கேள்விகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா அது நீதிமன்றத்திலையும் நீதிமன்ற விசாரணையிலையும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய குரலாக அது தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டு தான் இருந்தது. அப்ப இந்த பின்னணியில தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த இறுதி கெடு வாய்ப்பை வழங்கியிருக்கிறாரு. அப்ப தற்போதைய நிலையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 65,457 புகார்தாரர்கள் தற்சமயம் இருக்கிறாங்க. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா இப்படி வர வர புகாரை சேர்த்துக்கிட்டே போனோம்னா புகாரினுடைய மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனா இருக்கக்கூடிய சொத்தினுடைய அளவு அதே அளவுக்கு தான் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த 8/10/2025 அந்த இறுதி வாய்ப்பை நீதிமன்றம் வழங்குவதற்கு முன்பாக புகார்தாரர்களுடைய எண்ணிக்கை வெறும் 24,000 சொச்சமாக இருந்தது. அவர்களுடைய புகாரினுடைய மதிப்பு ஏறத்தாழ 2,000 கோடின்னு இருந்தது. நியோமேக்ஸ் தரப்புல அவங்க சமர்ப்பித்த அந்த சொத்துக்களினுடைய மதிப்பிடப்பட்ட அந்த சொத்து மதிப்பு அப்படிங்கிறதும் ஏறத்தாழ 2,000 கோடிங்கிற அளவுக்கு இருந்தது. அப்ப இப்ப தற்சமயம் நடந்துட்டு இருக்கிற இந்த போக்கின் அடிப்படையிலேயே ஒண்ணு வெளிநபர்கள் ஏலம் எடுத்தாலும் அந்த 2,000 கோடியை விட கூடுதலாகத்தான் ஏலம் எடுப்பாங்க. இல்ல வெளிநபர்கள் யாருமே ஏலம் எடுக்க வரல அப்படின்னு சொன்னாலுமே அந்த 24,000 சொச்சம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களும் பாண்டுக்கு லேண்ட் அப்படிங்கிற அந்த விகிதாச்சார அடிப்படையில கூட அந்த இடங்களை பிரிச்சு எடுத்திருந்தாங்கன்னா கூட அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த 24,000 சொச்சம் பேரும் இந்த சிக்கல்ல இருந்து விடுபட்டு வெளியில வந்திருப்பாங்க. ஆனா நீதிமன்றம் அந்த கடைசி நேரத்துல அந்த லாஸ்ட் பஸ் மிஸ் பண்ணவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்ட அந்த தருணத்துலதான் அந்த 24,000 அப்படிங்கிறது சரசரன்னு 61,408 புகார்களாக அது குவிந்தது. அந்த புகாரிலையுமே இன்னும் அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்னு ஒரு 2,000 சொச்சம் பாண்டுகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரகம் இருந்தாலும் இன்னொரு ரகம் இப்ப தற்சமயம் அந்த நீதிமன்ற வழக்கு விசாரணையில ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரே போன் நம்பர்ல 700க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விவகாரம். அது ஏஜென்ட் பேர்ல பதிவாயிருக்கு. இப்ப சமீபத்தில் நடந்த அந்த நீதிமன்ற விசாரணையில நியோமேக்ஸ் நிறுவன தரப்பு வழக்கறிஞர் அதுக்கு இது ஏஜென்ட் தரப்புல இருந்து கொடுத்த கம்ப்ளைண்ட், தனிப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய போன் நம்பர் எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதாவது இந்த 65,457 புகார்தாரர்கள்ல உண்மையான புகார்தாரர்கள் யாரு, நியோமேக்ஸ் தரப்புல அவர்கள் செயற்கையாக
கொடுத்த புகார்களுடைய எண்ணிக்கை என்னங்கிறதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய அந்த இறுதி விசாரணைக்கு உட்பட்ட ஒரு விவகாரமாகத்தான் இருக்கு. அப்ப இந்த பின்னணியில தான் இப்படி புகார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை அதிகரிச்சுக்கிட்டே போனோம்னா, இன்னும் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே போனா, புகாரினுடைய எண்ணிக்கையை கூட்டிகிட்டே போனா நமக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கிறதுல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு இந்த புகார் கொடுத்து தீர்வுக்காக காத்துட்டு இருக்க இந்த 65,457 புகார்தாரர்களுடைய எண்ணமாக இருக்கு. ஆனா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அவர்கள் புகார் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு, அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற வகையில தான் நீதிமன்றம் இந்த இறுதி வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்திருக்கு. அப்ப இதுல ஒரே ஒரு டிமாண்ட் வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்து என்ன தொடர்ந்து நீதிமன்றத்திலையும் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க புதுசா எத்தனை கம்ப்ளைண்ட் ஆனாலும் நீங்க வாங்கிட்டு போங்க, அது லட்சத்துல கூட போய் வந்து முடிவடையலாம். ஆனா நாங்க இந்த வழக்க இந்த தேரை நாங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு வந்திருக்கிறோம். பல்வேறு சொத்துக்களை நாங்க சொந்த கை காசை போட்டு நாங்க தனிப்பட்ட முறையில மெனக்கட்டு ஈவடபிள்யூ போலீசார்ட்ட கொடுத்து நாங்க அட்டாச் பண்ணியிருக்கிறோம். அப்ப நாங்க இந்த வழக்கை இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வருவோம், இவங்க நேத்து வரைக்கும் புகார் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஊசலாட்டத்துல இருந்துகிட்டு இப்ப கடைசி நேரத்துல எங்களுக்கு தீர்வு கிடைக்கணுங்கிற நேரத்துல இவங்க புதுசா உள்ள போந்து அவங்களும் ஒரு விகிதாச்சார அடிப்படையில பிரிச்சு கொடுக்கறத வந்து நாங்க அனுமதிக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்த எங்களுடைய அந்த பணத்தை முதல்ல எங்களுக்கு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் சொத்துக்கள் வர வர அவங்களுக்கு நீங்க என்னமோ பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் இந்த முன்னுரிமை அடிப்படையில முதல்ல புகார் கொடுத்தவங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கு. கை கெட்டினது வாய் கேட்டாம போச்சுங்கிற கதையா ஏற்கனவே அட்வொகேட் கமிஷனர்களை நியமித்து அந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்த சமயத்திலையும் ஒரு நீதிமன்ற உத்தரவால அந்த விவகாரம் தடைப்பட்டது. அப்ப புகார்தாரர்களுடைய எண்ணிக்கை வெறும் 2000 சொச்சத்துல தான் இருந்தது. அப்ப 2000 சொச்சத்துல ஒரு தீர்வு அப்படிங்கிற ஒரு கட்டத்தை ஒரு நெருங்கி வந்த நேரத்துல அது தடைப்பட்டு போனது. ரெண்டாவது, ஒரு 24,000 புகார்தாரர்கள் இருந்தப்ப 100% அந்த இழப்பீடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்த சமயத்துல புகாரினுடைய எண்ணிக்கை 65,000 இருந்தது. 2,000 கோடி ரூபாய்க்கு தான் சொத்து இருக்குது. ஆனா 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு புகாரினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிட்டதுனால ஆளுக்கு 10% கிடைக்குமா 20% கிடைக்குமா என்ன விகிதாச்சாரத்துல கிடைக்குங்கிறத நீதிமன்றத்தாலேயே அனுமானிக்க முடியாத ஒரு இடத்துலதான் இந்த வழக்கு சிக்கிட்டு இருக்குது. அப்ப இத்தகைய பின்னணியில தான் நியோமேக்ஸால பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இதுவரை புகார் கொடுக்காதவர்கள் புகார் கொடுப்பதற்கான ஒரு இறுதி வாய்ப்பை நீதிமன்றம் நிபந்தனையின் அடிப்படையில தற்போது கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இதனுடைய இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒரு தரப்பினருடைய கருத்தா இருக்கு. வழக்கம் போல இது புகார் கொடுக்கறதுக்கான அந்த வழிமுறை அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள்ல பதிவு செய்தது போல, ஒன்று, திரையில தெரியக்கூடிய அந்த மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு அரசு வேலை நாட்கள்ல காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையில் நேர்ல நீங்க புகார் கொடுக்கலாம். அல்லது திரையில தெரியக்கூடிய அந்த அலுவலக முகவரிக்கு விரைவு தபால்ல ஏற்கனவே வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு இருந்த நடைமுறை மாற்றப்பட்டிருக்கு. தற்போது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாகத்தான் நீங்க அனுப்ப முடியும். ஸ்பீட் போஸ்ட் அனுப்பினாலே உங்களுக்கு ரெசிப்ட் கையில வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அந்த வகையில் அது உங்களுக்கு புகார் கொடுத்ததுக்கான ஒரு ஆதாரமா அது இருக்கும். அந்த வகையில நீங்க ஸ்பீட் போஸ்டல்லையும் அந்த ஆவணங்களை இணைத்து நீங்க புகார் அனுப்பலாம். மூன்றாவது வழிமுறையா, நான் வெளிநாடுகள்ல இருக்கேன், குவைத்துல இருக்கேன், கல்ஃப்ல இருக்கிறேன், அது போன்ற நபர்களாக நீங்க இருந்தாலும் கவலை இல்லை. ஈஓடபிள்யூ போலீசாரினுடைய அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க வெளிநாடுகள்ல நாட்டுல எந்த மூலையில நீங்க இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்து நீங்க மின்னஞ்சல்ல உங்களுடைய புகாரை பதிவு செய்ய முடியும். இந்த 3 வழிமுறைகளில் ஏதேனும் ஒன்றுல உங்களுடைய புகாரை பதிவு செய்தாலே போதும். புகார் கொடுப்பதற்கான ஃபார்மட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்க போன் நம்பர் என்ன, யார் பேர்ல நீங்க வந்து முதலீடு செய்து இருக்கிறீங்களோ அந்த மொத்த பாண்டினுடைய அதனுடைய ஜெராக்ஸ், அந்த டீடைல்ஸ், யார் ஏஜென்ட்டோட போன் நம்பர் தெரிஞ்சதுன்னா ஏஜென்ட்டோட போன் நம்பர், அந்த டீடைல்ஸோட உங்களுடைய ஆதார் கார்டு, வாய்ப்பு இருந்தா உங்களுடைய அந்த வங்கி டீடைல்ஸையும் இப்பயே கையில கொடுத்துட்டா வசதியா இருக்குன்னு ஈஓடபிள்யூ போலீசார் தரப்புல சொல்றாங்க. அதனால இந்த ஆவணங்களோட, அதாவது உங்களை பற்றின விவரம், நீங்க முதலீடு செய்த எந்த துணை நிறுவன கம்பெனியில நீங்க வந்து முதலீடு செஞ்சீங்க, முதலீட்டு தேதி, பாண்டு நம்பரு, அந்த முதலீட்டு தொகை, இதை தெளிவா மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு ஆதாரமா அந்த பாண்டினுடைய நகலை நீங்க வந்து இணைச்சா போதும். பாண்டு கைவசம் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, அல்லது இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் பத்திரங்கள் அது போல இருந்தாலும் சரி, எந்த முறையில நீங்க நியோமேக்ஸ்ல முதலீடு செய்திருந்தாலும் அதற்கு போதுமான உங்கள்கிட்ட ஆவணம், ஒரிஜினல் ஆவணம் இருக்கு, இல்ல ஜெராக்ஸ் தான் இருக்கு, அல்லது ஒரிஜினல் இல்ல ஜெராக்ஸும் இல்ல, எனக்கு நினைவுக்கு தான் தெரியும், எழுதிதான் வச்சிருக்கேன் அப்படின்னு எந்ததா இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை குறிப்பிட்டு அவங்க கிட்ட முதல்ல தள்ளி விட்டுட்டாலே உங்களுடைய புகார் பதிவாகிவிடும். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது நீங்க உங்க தரப்பு நீங்க விளக்கத்தை கொடுப்பதற்கான அவகாசம் இருக்கு. அதனால என்கிட்ட ஒரிஜினல் இல்ல, ஜெராக்ஸை வச்சுட்டு நான் அப்ளை பண்ணலாமா, என்கிட்ட அந்த பத்திரம் தான் இருக்குது, இதை பண்ணலாமாங்கிற அந்த குழப்பங்களுக்கு இதுல வேலையே இல்லை. என்ன இருக்குதோ முதல்ல உள்ள தள்ளி விட்டுருங்க. அதுக்கான வாய்ப்பு நீதிமன்றம் கடைசியாக கொடுத்திருக்குது. இந்த வாய்ப்பை தவறாம பயன்படுத்திங்க. இதற்கான கடைசி தேதி 10/7/2026, அதாவது ஜூலை 10ஆம் தேதி தான் கடைசி.
இந்த புகார் கொடுக்கறதுலயே உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்ததுன்னா திரையில தோன்றக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் அலுவலக உதவி எண்ணுக்கு நீங்க அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி செய்து கொள்ளலாம். வேற எதுவும் நம்ம வீடியோவா பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சிக்கல்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி பேசலாம். நன்றி.